ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுண்டக்காய் காரக்குழம்பு கசப்பே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சத்துக்கள் கொஞ்சம் கூட வீணாகாமல் காரக்குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்குங்க, கடுகு பொரிய விட்டுக்குங்க, கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக சுண்டைக்காய் சேர்த்துக்குங்க. சுண்டைக்காவை எப்படி சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கழுவிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு ஒரே டைம் மட்டும் அதை லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு புழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெயிலேயே பொறுமையாக வதக்கிக்கணும். நீங்கள் தாளிச்சிட்டு உடனடியாக சுண்டைக்காய் சேர்க்குறப்ப அதனுடைய எந்த சத்துக்களுமே வீணாகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே வதக்கிறதுனால கசப்பு சுவையும் இருக்காது, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உடனடியாக தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்க்குறப்ப நல்லா குழஞ்சிரும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சிரும். அதில் இருக்கிற கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சுண்டைக்காயினுடைய கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை தனியாத்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூடுதலாக கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். சுண்டைக்காய் காரக்குழம்பு ருசியும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்த சுகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடணும், ஏன்னா இதில் அயன் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உடம்பில். அது மட்டும் இல்லாமல் குடற்புழு பிரச்சனை இருக்கிறவங்களும் அடிக்கடி சாப்பிடணும், ரொம்பவே வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பாய்.